பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கருவேப்பிலை சாதத்தை ட்ரை பண்ணுங்கள். செய்யவும் ஈஸியாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 15 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 3/4 மூடி அளவுக்கு தேங்காய், பட்டை, கிராம்பு எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 4 லவங்கம், 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து தாளிச்சிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சேனலில் கருவேப்பிலையை வச்சு சில ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் செய்கிறதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் காரம் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு பிறகு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சது. காலை நேர அவசரத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி விட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்த பிறகு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை மட்டும் வச்சு இல்லை, நிறைய ஹெல்த்தி ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேலும் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணிங்கிற அளவில் சேர்த்துருக்கேன். மிக்சர் ஜார்லேயே தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அரிசியை ஊற வச்சுருந்தேன். தண்ணி கொதித்த பிறகு அரிசியை இது கூட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக வாசனைக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தழையும் தூவி மூடி போட்டு வச்சுக்கலாம். 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கிட்டேன். சாதம் கரெக்டாக வெந்து வந்திருந்தது. சாதம் எப்படி வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகம வாசனையோட நல்லா பக்குவமாக சாதம் வெந்து வந்திருக்கு. இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தான் பசங்களுக்கு இதை செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Thanks for watching.